அண்மை செய்தி. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அதில் ஒரே ஆண்டில் 1.84 லட்சம் கோடி கடனை வாங்கிய திமுக அரசு என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விவரம். தமிழ்நாட்டை கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வரக்கூடிய திமுக அரசு தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு கடன்கார மாநிலமாக மாற்றி இருக்கிறது என்பதற்கு சாட்சிதான் இன்றைய பட்ஜெட் என்று அன்புமணி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். சொந்த வரி வருவாயாக 2 லட்சம் கோடியை மட்டுமே ஈட்டியிருக்கும் திமுக அரசு அதில் 90 விழுக்காட்டை, அதாவது 1.84 லட்சம் கோடியை கடனாக வாங்கி குவித்துள்ளது. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரின் தலையிலும் 1.27 லட்சம் கடன் சுமை சுமத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் 1,30,000 ரூபாய் அளவுக்கு கடன் சுமையோடு இருக்கிறார்கள் என்று அன்புமணி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து சட்டப்பேரவை தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இன்று தாக்கல் செய்தார். இந்த அறிக்கை என்பதற்கு இதில் புதிய திட்டங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு மாநில அரசு மூலதன செலவுக்காக மட்டும்தான் கடன் வாங்க வேண்டும். அதன்படி பார்த்தால் 2025-26 ஆண்டில் மூலதன செலவாக 51,000 கோடியை மட்டுமே செலவழித்திருக்கிறது. 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்ததை விட குறைவாக இந்த செலவுகளை திமுக செய்திருக்கிறது என்றும், ஆனால் அதைவிட 3 மடங்கு கடன் அதிகமாக வாங்கியிருக்கிறது என்றும் அன்புமணி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். வாங்கிய கடனில் மூலதன செலவுகள் செய்தது போக மீதமுள்ள சுமார் 1.33 லட்சம் கோடியை திமுக அரசு என்ன செய்தது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். கடனாக வாங்கிய 1.84 லட்சம் கோடியிலே 77,000 கோடி மீதம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த தொகை எங்கே போனது என்பதை தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வருவாய் பற்றாக்குறையை முற்றிலுமாக ஒழித்து வருவாய் உபரியை ஏற்படுத்துவதாக கூறிதான் திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அடுத்த ஆண்டு முதல் வருவாய் பற்றாக்குறை ஒழிக்கப்படும் என்று ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகள் கூறி வந்தது. ஆனால் இன்று வரை திமுக அரசு வருவாய் பற்றாக்குறையை ஒழிக்கவில்லை, மாறாக உயர்த்தி இருக்கிறது என்று அன்புமணி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அரசு ஊழியர்கள் ஊதியம், சமூக நல திட்டங்கள் உள்ளிட்ட வருவாய் செலவுகளை கூட திமுக அரசால் சமாளிக்க முடியவில்லை எனவும், எனவே அதற்கும் கடன் வாங்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. பழைய கடனை அடைப்பதற்காக புதிய கடனை பெற்று பழைய கடனை அடைக்கக்கூடிய வினோதமான அரசாங்கமாக இந்த அரசாங்கம் செயல்பட்டிருக்கிறது என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கடன் தொகை அதிகமாக மாறியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முன்பை காட்டிலும் தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை அதிகரித்திருக்கிறது எனவும், குறிப்பாக ஒரு ஆண்டில் மட்டும் கடன் தொகை 1.84 லட்சம் கோடி வாங்கியதுதான் திமுக அரசின் சாதனை என்றும் அன்புமணி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.